வர முடியாது அப்படின்னா அவர் அப்படி பாக்குறாரு அண்ணனை. ஐயோ அந்த வீடியோ வந்து இப்போ ஓடி ஃபர்ஸ்ட் வந்து பெரியம்மாவோட வீடியோ ஓடி முடிஞ்சோடனே செகண்ட் வீடியோ வந்து சோழோட இந்த வீடியோ முடிஞ்சோடனே அந்த வீடியோ ஓடிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த பாட்டு வந்து பாஸ் பண்ணல. அந்த இடத்துல நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு அப்போ அந்த நாங்கள் நீங்கள் அப்படியே நடந்துட்டு மைக் பிடிச்சேன். நான் வயலஸ் நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டே பாடிட்டு வந்து நான் அந்த ஸ்லைட் மேலே இழுத்து விட்டுருவேன். அண்ட் தென் நீங்கள் அப்படியே பாட வேண்டியதான். ஸோ அந்த பாட்டு முடிஞ்சோடனே அண்ட் தென் நம்ம வீட்டோட வந்து அப்படியே அந்த ஸ்லைட் அப்புறம் உங்கள் அப்புறம் சொன்னமாமா அப்புறம் நர்சரி அது வந்து ஒரு சின்ன ஃபேமிலியோட இது. அதாவது பாட்டிக்கு 5 பிள்ளைங்க, அவங்க ஒய்ஃப், அப்புறம் அவங்களுக்கு சில்ட்ரன்ஸ், கிராண்ட் சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது வந்து நம்ம ஷூட் பண்ணோம். அது வரும் நம்ம வீடாக வந்து அது ஒரு ஷூட் எடுக்கிறாங்க. இல்லை மாமா நிறைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம பிளான் பண்ணியாச்சு, நிறைய பண்ணிட்டோம். ஸோ அது வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைட் ஷோ வந்து பாட்டியோட. அதுக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு இப்போ பாட்டி எங்கே இது பண்ணலாம் வாழ்ந்துலாம் சிம்புலிமாக்கு போகிறோம். நாங்கள் சிம்புலிமா பாட்டி பாட்டி சிம்புலிமா தான் சொல்லுவாங்க. நீங்க அங்க எந்த இடமா அங்க போறாங்க அவங்க சொல்றது மாதிரியே பிரேம் சொல்லுங்க. அப்ப வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. அது அப்படி அந்த அவங்களோட பேச்சு அந்த அது மாதிரி வந்து அப்பா தான் இருக்கும். இல்ல ஜாமான் சரக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? அது முடிஞ்சு வந்து பாட்டியோட கேக் கட்டிங் சொல்லி அது முடிஞ்சு சில்ட்ரன்ஸோட ஒரு வீடியோ கிளிப்பு. அந்த வீடியோ கிளிப் முடிஞ்சுட்டே தான் அப்புறம் டான்ஸு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டான்ஸ், அப்புறம் செகண்ட் டான்ஸ், அப்புறம் கேம்ஸு டான்ஸ் எல்லாம் நானும் மாமா உட்காந்து கிராண்ட் பெசிஃபிக்ல எல்லாம் ஒரு சின்னதாக ட்ராப் பண்ணி எழுதிட்டோம். ஓகே ஸோ அது வந்து நல்லா வந்திருக்கு. 11 to 12 வந்து ஓப்பன் டான்ஸ் நிறைய ஆக்டிவிட்டி சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் கிஃப்ட் கொடுக்குது. வேற பிள்ளைங்க படிக்க அது நான் இப்போ வீட்டுக்கு பிள்ளைங்க கூட அந்த 3 பையன்களை வந்தா நீ ஆடினாங்க. ஸோ அது கேட்டு ஓ இப்படியா? அப்புறம் காலையில எந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க? காலையில எந்திரிச்சு தண்டஸ் போவேன், அப்புறம் கக்கா போடுவீங்க, அப்புறம் வாக்கிங் போவேன், நாடகம் எதுவும் பார்ப்பேன். அம்பதுதான் இல்ல அவ்வளவுதான். அப்படிதான். நம்மளோட 75வது பிறந்த நாள் தினம் வந்த பேர் சிவா. சின்ன தங்கம். ஐயோ பாட்டி பேர் கொடுத்து இல்லையா? சின்ன பொண்ணா? ஐயோ அம்மா பொண்ணா? சின்ன தங்கம். ஐயோ சின்ன டைமண்ட். டைமண்ட்னா வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்களே, என்னது பற்றி? சின்ன தங்கம். சின்ன தங்கம் இப்போ வந்துருச்சா? அது சின்ன தங்கம். சின்ன தங்கம் நினைச்சிட்டேன். ஜீவா. அந்த பாட்டிக்கு பர்த்டே செய்யப்பாருல்ல? ஹாப்பி பர்த்டே. ஆமா, அவங்களுக்கு எத்தனை வயசு? 7 வயசு. 7 வயசா? உனக்கு எத்தனை வயசு அப்ப? 5 வயசு. ஆமாவா? பாட்டிக்கு 7 வயசுன்னு யார் சொன்னா? யாரும் சொல்ல. சரிப்பா. 25. சரி, பாட்டிக்கு பர்த்டே வருதுல, அவங்களுக்கு விஷ் பண்ற என்ன விஷ் பண்ண போற? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் பாடுறோம் நாங்கெல்லாம். இல்ல பாட்டு வந்துட்டு ஒரு பாட்டு நம்ம சொல்லணும், போடுவோம். ஒரு பாட்டு பேர் வந்து ஜீவா. 75 வயசு.
கிராண்ட் பெசிபிக் ஹோட்டலில் செய்கிறேன். சொல்லுங்க. ஓகே, என்னோட அம்மாவோட பிறந்த நாள் சொல்லுங்க. அம்மா பிறந்த நாள் சொல்லுங்க. அம்மா என்று அழைக்காத எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே அம்மா. எத்தனை வயசு? அவளுக்கு நல்ல தமிழ்ல சொல்லு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஐயா கட் பண்ணியா? 10 people, how many minutes already? Very long. So we don't want like that. We just want a short one. Just a simple short one. இதெல்லாம் என்ன சொல்லிட்டு? உங்க வாயி. ஓட வை. இது நான் பேசுவதில்ல. இது இப்ப நான் சொன்ன ஓட்ட வாயி. இன்னும் சிம்பிளா சொல்லுங்க. பாட்டி வந்து என்னோட அட்வைசர் சொல்லுங்க. ஃபைனான்ஷியல் அட்வைசர். இல்ல பாட்டி வந்து எங்களுக்குலாம் ஃபைனான்ஷியல் அட்வைசர். அது வேற ஏதாச்சும் ப்ரோக்ராம் இருந்தா அது சொல்லு. இல்ல வேற என்ன செஞ்சா நம்ம ப்ரோக்ராம் வந்து இன்னும் பார்க்க இதாக இருக்கும். சம்திங் தட் இஸ் மெமரபிள் டு எவ்ரி ஒன். திடீர்னு கேமரா எடுத்து சொல்லி கணி சொல்லி. அம்மாவுக்கு தாய் இல்லாமல் சாரி போச்சு. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அப்படின்ற பாட்டை நான் டெடிகேட் பண்ணுறேன். என்ன திடீர்னு ஸ்டார்ட் பண்ணேன்? இல்லை அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லு. சரி, நான் கொஞ்ச நேரம் என்ன டிவைட் பாட்டிக்கு பதில் சொல்ல பேன்ற அம்மாவுக்காக வந்து தாய் இல்லாமல் யாருக்கு என்ன வேலை இருக்கோ என்ன வேலை இல்லையோ அன்னைக்கு செஞ்சிடணும். மற்றபடி இவங்க வந்து நல்ல அம்மா. சாரி இப்படி சொல்லப்பாங்களே. அத்தனை வாட்டி take 1 take 2 அந்த அன்னைக்கு வந்துட்டு அந்த பிள்ளையை திட்டு நீங்க தானே. ஏன் எனக்கு இந்த பாட்டி பிடிக்கும்னா நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னாச்சும் எப்படி உனக்கு பல்லு வரைக்கும் விடுவாங்களா? இல்லை. அப்புறம் என்ன ஹெல்ப் பண்ணாங்க? என்னாச்சும் என்ன பிச்சு கொடுத்தாங்க? என்னாச்சும் ஆப்பிள். ஆப்பிளா? ஐயோ கேமரா பேர்றா. என்ன என்னாச்சும் வெட்டி கொடுப்பாங்க. அது அந்த ஆப்பிள். வேற அதுதான் பிள்ளைங்க சின்ன ரொம்ப ஐயா வேணாம். இன்னைக்கு அம்மாவுக்கு வந்துட்டு எல்லா பேரும் டக் டக்கா பேசலாம்ல. நாய் கூட கை தட்டுதுடா.